வெல்கம் டு மாறன் டிவிக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 13/5/2026 அன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறையா கேள்வி வச்சுருந்தார் எழுப்பியிருந்தார் சட்டமன்றத்தில். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் கொஞ்சம். நாங்கள் வந்து முதல் கையெழுத்தில் 4000 கொடுத்தோம், விடியல் பயணம் கொடுத்தோம், அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அது நிறைவேற்றணும் அப்படின்னா டைம் தேவைப்படுது. ஆனால் திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 hours கழிச்சு தான் அந்த 1000 ரூபா போட்டாங்க. ஓகேவா, விடியல் பயணமும் சரி, பஸ்ஸு விடலை, பஸ்ஸு நிற்க மாட்டாங்க, மக்கள் கை காட்டி மக்கள் வேலை முடிச்சு வருவாங்க, அது நிப்பாட்டுறதில்ல. ஓகே, நீங்கள் திட்டங்கள்லாம் நல்லது தான். ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்க குடும்ப தலைவருக்காக சொன்னீங்க. ஆனால் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் அப்புறம் கழித்து தகுதி உள்ள பெண்களுக்கு தான் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டீசல் விலை குறைச்சேன், பால் விலை குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, நல்லது. ஆனால் எதுவுமே பண்ணலை சொன்னீங்க, ஆனால் செய்யலை. எதுவுமே திட்டங்கள் எதுவுமே செய்யலை. 100% வாக்குறுதியில் 50% நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு திருப்தியே இல்லை நீங்கள் பண்ணது, சரிங்களா? அதே மாதிரி பஸ்ஸு விடியல் பயணம் கொடுத்தீங்க. அது மக்கள், ஒரு சில மக்கள் வேலையை முடிச்சு வருவாங்க, டைம் ஆகும், கை நிப்பாட்டம் போயிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக போயிடுவாங்க. நீங்கள் கண்டிஷன் போடணும், மக்கள் கை நிப்பாட்டுங்க அப்படின்னு கண்டிஷன் போடணும். நீங்கள் அதுவும் பண்ணலை. ஆனால் இந்த வாட்டி தமிழக வெற்றிகளும் கண்டிப்பாக போடுவாங்க நம்புகிறேன். தளபதி அவர்களே, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், அவங்களாம் வந்து ஃப்ரீ பஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் அவங்களோட உரிமை பயணத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கே கையாலும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், வேலைக்கும் போயிட்டு வீட்டில் சமைச்சிக்கிட்டு அப்படியே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லாத மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் பஸ்ஸு எப்போலாம் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள். அதுமாதிரி தளபதி அவர்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். இந்தமாரி பாதி பண்ணிட்டு பாதிலாம் கிடையாது. சொன்ன வாக்குறுதி அனைத்தும் செய்வார். அவர் சொன்ன இந்த வார்த்தை உண்மை இருக்குது, நீங்கள் நம்பியிருக்கீங்க. தமிழக மக்களாக நீங்கள் நம்பியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்ய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, வேலை வாய்ப்பு அதெல்லாம் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. இன்னொன்று சட்டமன்றத்தில் ஒரு பாராட்டுக்கலாம். என்ன பாராட்டலாம்னா, 717 மதுபான கடைகளை மூடிருக்காரு. அது பெரிய விஷயம். திரும்ப பாட்டில் 10 ரூபா வச்சு அதிகமாக வச்சு அதில் ஒரு கமிஷன் அடித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஆட்சியில் ஊழல் இருக்காது, தவறு இருக்காது, இந்த அதிகார திமிர் இருக்காது. இந்த மாதிரி பல நன்மைகள் மக்களுக்கு இருக்கும். ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் செயல்பட்டீங்க, ஓகே ரைட்டு. தளபதிக்கு அவகாசம் தேவை, நீங்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாக தளபதி செஞ்சு காட்டுவார். நம்பிக்கை வருங்க, நம்பிடுங்க. அது நான் பொறுப்பு. நீங்கள் கேள்வி கேளுங்க, செய்யலைன்னா. ஸோ தேங்க்யூ, ஜெயகன், பாய்.